ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டேஸ்ட்டான ஒரு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து சப்பாத்தி, தோசை, பரோட்டா இது கூட எல்லாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஒரு அரை கப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சுக்கலாம். இப்போ இது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது கூடவே ஒரு அரை கப்பு மைசூர் பருப்பு எடுத்துக்கலாம். இது வந்து ஊற வைக்கிறது வேணாம், இதை அப்படியே எடுத்துக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் தேங்காய் ஒரு அரை மூடி, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், பட்டை இதெல்லாம் போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு. இப்போ இது வந்து தனியாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் குக்கரில். இப்போ இதில் ரெண்டு பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஒன்று போட்டுக்கலாம், வதக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கலாம். தக்காளி ஒன்று போட்டுக்கலாம். ஒரே ஒரு தக்காளி போதும். இப்போ மசாலாத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சமாக, கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு, தனியாத்தூள் 1.5 ஸ்பூனு, வீட்டு மிளகாத்தூள் இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு ஊற வச்சோம்ல அதை போட்டுக்கலாம். இப்போ வந்து மைசூர் பருப்பு நல்லா கழுவிட்டு இப்போ போட்டுக்கலாம். மைசூர் பருப்பு ஏன் போடுறோங்கன்னா குழம்பு நல்லா கொஞ்சம் நல்லா குழைவாக நல்லாயிருக்கும் சாப்பிட. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுட்டு ஒரு 4 விசில் விட்டு வந்தால் போதும். கடலைப்பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. நாலு விசில் வந்தால் போதும். கடலைப்பருப்பு அப்படியே முழுசாக இருக்கும், மைசூர் பருப்பு நல்லா குழஞ்சி இதுவாக இருக்கும். பாருங்கள் நல்லா வெந்திருக்குது. பாருங்கள் மைசூர் பருப்பு நல்லா குழஞ்சிட்டுருக்குது, கடலைப்பருப்பு நல்லா முழுசாக இருக்குது. இப்போ மறுபடியும் ஸ்டவ் பார்த்து வச்சுக்கின்னு நம்ம அரைச்சமில்ல தேங்காய் அதெல்லாம் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். குழம்பு ரெடி. இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, இட்லி இது கூடலாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட. இது வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிக்குது. கொத்தமல்லி தழை இருந்தால் நீங்கள் போட்டுட்டு இறக்கிடலாம். ரெடி ஆயிடுச்சு.